அத்த துளசி அம்மா வாமா. சாமி கும்பிடுறியாத்தா? கும்பிடு கும்பிடு கும்பிடுறீ தங்கம். ஆமா நீ சுடத்தை தொட்டு கும்பிடுமா. அம்மா அசந்து தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு வெள்ளிக்கிழமை யாவும் இல்லாம என்னடா உருட்டுற சத்தம் கேட்குதேன்னு பார்த்தேன். நீ தானக்க காலகாலத்துல எதிர்த்து குளிச்சு கிழிச்சு இன்னைக்கு சேலையெல்லாம் கட்டியிருக்கேன். ஆமாம்மா சேலை நல்லா இருக்கா? கட்டாமலே இருந்துச்சு பீரோலே. சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே சாமி கும்பிடும் போது கட்டிக்கிறோமேன்னு எடுத்து கட்டிக்கிட்டேம்மா. அழகா இருக்குமா. உனக்கு எது போட்டாலும் எந்த கலர் உடத்தினாலும் அப்படிலாம் இருக்க அழகா இருக்குடி. நான் என்ன சேலை சட்டை எது போட்டாலும் அழகா இருக்குன்னு சொல்றது நீ மட்டும்தாம்மா. அம்மா அப்புறம் இன்னைக்கு கோயிலுக்கு போனேன், அம்மன் கோயிலுக்கு. வரியா போயிட்டு வந்துருவா ரெண்டு பேரும்? ஆனா இன்னைக்கு குளிச்சு முழுகி நான் வர்றதுக்கு நேரம் ஆகுமே. அப்படியாம்மா? அப்ப சரிம்மா நானே போயிட்டு வந்துடுறேம்மா. என்னம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா. நம்ம ஊர் எனக்கு என்ன புதுசா? இல்ல இல்ல துணைக்கு இரு, அவளுக்கு யாரையாவது வர சொல்றேன், நீ கூட்டிக்கிட்டு சேர்ந்தே போத்தானே போக வேணாம். அம்மா அவளுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாளுங்கம்மா. அவளுக்கு ஏமா சிரமப்படுத்திக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றவளுல என்னமா நான் வளர்ந்து பிறந்த ஊர்ல எனக்கு என்னம்மா பையன். நான் போயிட்டு வந்துருவேம்மா. நீ சும்மா இரு துளசி, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஊரு நாடு கெட்டு போய் கிடக்குது, தனியா போக முடியுமா? துளசி சொல்லுமா. அத்தா துளசி இந்த சேலை கொஞ்சம் காட்டணும் சேலையா, பூசுறாப்புல ரொம்ப ஒரு மாதிரியா தெரியுதுட்டா. நீ தாவணி பாவடை சட்டை போட்டுட்டு போ, இல்ல அந்த சுடிதார் எடுத்து இந்த குழாய் எடுத்து மாட்டிக்கிட்டு போ. அதுதான் நல்ல சின்ன பிள்ளையாட்டம் தெரியும். இது கொஞ்சம் புசுன்னு பூசுறாப்புல ஒரு பெரிய பொம்பளையாட்டம் தெரியுதுடி. சரிம்மா. ஆத்தா தாத்தா ஏன் ஒரு மாதிரியா முகத்தை வச்சுக்கிற? அம்மா இல்லம்மா நான் எதுவும் நினைச்சுக்கிறல. எனக்கு நல்லா இல்லாதத கூட ஒன்னாலதான் இப்படி எடுத்து நல்லா இருக்கிற மாதிரி சொல்ல முடியும். அதுதான்மா, வேற ஒண்ணும் இல்ல. ஐயே என் தங்கமே என்ன பெத்தாரு. உனக்கு நல்லா இல்லாம இருக்குமா? அதெல்லாம் மகாலட்சுமி கணக்கு அப்படி இருக்கிற. கல்யாணம் ஆகிற நேரத்துல 4 பேர் பாப்பாங்க கொள்ளுவாங்கல்ல, கொஞ்சம் பூசுறாப்புல இருக்கக்கூடாதுன்னு அம்மாவை சின்ன பிள்ளையாட்ட இருக்கணும்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லடி, நீ நினைச்சுக்கிறாதடி எதுவும். அம்மா உன்னை போய் தப்பாப்பா சொல்லுவனாடி. நீ என் வீட்டு தெய்வமடி, என் வீட்டு தேவதடி. ஆமா எங்க வீட்டு குத்து விளக்கு, உன்னை சொல்லுவனா? நீ தான் அம்மாக்கு உலக அழகி. அதை நான் ஒண்ணு நினைச்சுக்கலன்னு சொல்றேனேம்மா. நான் கவலைப்படுவேன் நினைச்சியா? அதெல்லாம் இல்லம்மா. சரிம்மா நீ போம்மா, நான் கோயிலுக்கு கிளம்பணும். நான் போய் துணியை மாத்தி தரவா? இல்ல துளசி, அம்மா சொன்னது உன் மனசுக்கு காயப்படுத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா தப்பா இப்ப நினப்புலாம் சொல்லடியம்மா. நீ வெளியில கோயிலுக்கு போறேங்கிறியே, 4 பேர் பாப்பாங்களே, சின்ன பிள்ளையாட்டம் இருக்கணுமே நான் சொன்னேன். அதுக்கு மேல போ வரப்போ. அட போமா, ஆனா உன நினைச்சுக்கலைங்கிறேன். அப்புறம் என்னவா? போமா, நான் போய் மாத்திட்டு வரேன். பேர் மாத்திட்டு வரேன். நீ சொன்னா சரியாதம்மா இருக்கு எனக்கு. இது நீ சொல்றீல பூசுறாப்புல இருக்கும்னு, அப்ப பூசுறாப்புல தான் கொண்டா இருப்பேன். நீ சொல்ற சுடிதார் போட்டு வந்தாவோ தாவணி போடிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும் சரியில்ல? அப்ப நான் நல்லாத்தான் இருப்பேன். நீ எனக்கு எது சொன்னாலும் கரெக்டா இருக்குமா? என் புள்ள மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் சொன்னது எதுவும் மனசை கஷ்டப்படுத்தி இருக்குமா? நான் நல்ல எண்ணத்தோட தான் சொன்னேன். என் புள்ள துளசி பத்தியில சூதுவாதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எப்படி சொல்லிட்டு போறேன். நான் சொன்னா சரியாதான் இருக்கணுங்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுதான் இந்த துடிப்பா இந்த உசுர்ல துடிச்சுக்கிட்டு கிடக்குது. அவ போடுற விளக்கு கோயில் கோயிலா ஏறி போறாளே விளக்கு, அது அவ வாழ்க்கையில ஒளி தீபமா ஏறணும். அப்படி ஒரு மாப்பிள்ளை வந்து சேரணும் என் வீட்டுக்கு. அடியே அடியாரே நட்டலையே நட்டலையே எந்திரடி. வெள்ளிக்கிழமை பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி தூங்கலாமா? எழுப்புறே மாடு மாதிரி கிடக்குற வத்தியில, மாடு மாதிரி கையும் காலும் கப்பா கப்பான்னு எந்திரிக்கிறே இல்லையா? அப்படி பரிச்சை பேப்பர் பேனா. ஏய் என்ன பரிச்சை பேப்பர் பேனா? படிக்கிற பிள்ளை இருந்தா படிப்பு பத்தி பயம் வராது. புக்கை எடுக்கிறதே இல்ல, புத்தகத்தை தலையை சுத்தி போட்டுறதுக்கிட்டு எந்திரிபடி. தூங்கி முடிக்கிறியா இல்லையா? இப்ப ஒரு வெள்ளி செவ்வாய் வீட்டுல பொழுதாட இப்படி தூங்கலாமா? காலகாலத்துல எந்திரிச்சோம்னா இல்ல. துளசி எப்பயும் அக்கா காரியை பாரு பாரு, பார்த்து திருந்து. ஏன் வெள்ளிக்கிழமையா இருந்தா தூங்க வேணாம்னு சொல்லுதோ? பாவா பேசாம சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தூக்கம் வருது. இந்த எகத்தால பேச்சுக்கு தானே குறைச்சல் இல்ல. எங்க எங்க தண்ணி டம்ளர்ல உனக்கு காணாம செம்பள மாதிரி வந்து மூஞ்சில ஊத்துறேன்னு வைக்கி. முழிக்கிறியா இல்லையா? அப்படி முழிச்சு பாருடி. ஐயோ கொடுமை தாய், கொடுமைப்படுத்தும் தாய்.
தூங்க விடுறியா? ஒரு நிம்மதியா தூங்க விடுறியா? ஏன் அந்த பாடு எடுத்துற? ராத்திரி முழுக்க லதா அவட சேர்ந்துக்கிட்டு போனே நோண்டிக்கிட்டு இருக்கிறது, காலையில விடிகிறது தெரியாம தூங்குறது, இதுதான் பொழப்பா போய்கிட்டு இருக்குது. போதுமா? தூக்கம் வருதுமா. தியா வெள்ளக்க மட்ட கட்டி எடுத்தே வையி, உருச்சு எடுத்து போடுவேன். எந்திரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டுல தூங்குறாங்க கண்ணை பொத்திக்கிட்டு. பம்பளை பிள்ளைய வடி உட்காந்துக்கிட்டு இருக்க கர்ம கர்ம கச்சண்டலாம். ஏய் அண்ணன் என்ன வர போறாண்டி? ஒழுங்கா உட்கார முடி. உட்கார்றது பாருவே, காலையும் கையவும் படுக்கும் போது பேன்னு படுக்கிறது, உட்காரும் போது ஒழுங்கா இருக்குமா உட்காருறியா? சரி சரி கிட்லர், கத்தாம போங்க கிட்லர், வர்றேன் பின்னாடியே போங்க. இந்த கிட்டலரு கட்டலருன்னு பேசிக்கிட்டு தான் வையி, வாயை பிடிச்சி இழுத்து போடுவேன். இப்ப பின்னாடியே வரணும், விழுந்து படுத்து போடக்கூடாது. அத்தா கிளம்பி வந்துட்டியா? எப்படி மகாலட்சுமி கிழக்க அழகா இருக்குது. இதுக்கிட்டே அம்மா சொன்னேன், இப்படி தாவணி பாவாடை சட்டையில கண்ணே பற்றும் போல இருக்குதே. ஊரு கண்ண புள்ள என் புள்ள மேலதானே இருக்கும். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்தானே சுத்தி போட்டுறானு சூடத்தை சுத்தி. போமா ஏமா, நம்ம ஊர்ல யாருதான் தாவணி பாவாடை சட்டை கட்டல? எல்லா பிள்ளைகளுமே கட்டுறாளுங்க. ஆனா நான் கட்டின மட்டும் நீ ரசிச்சு ரசிச்சு பேசுவேன். இவளுக்கு கட்டுவாளுங்க ஒல்லி குச்சி ஆட்டமா இது வாட்டமா. உன் உடம்புக்கு இந்த தாவணி பாவாடை சட்டை அப்படித்தான் அம்சமா இருக்கும். குண்டும் இல்லாம ஒல்லியும் இல்லாம நீ அழகுவால இருக்கிட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா துளசி? இந்த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் அம்மாவுக்கு. நீ காக்கா மாதிரி இருந்தாலும் யானை மாதிரி இருந்தாலும் அம்மா உன்னைதான் அழகுன்னு சொல்லும். ஏய் என்ன முடி, தேவையில்லாமலாம் பேசப்படாது. என்ன தாக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அப்ப நீங்க எல்லாம் யாரு? தேவையில்லாமதான் பேசுறதால வந்து. ஐயோ அம்மா விடுமா, அவன் விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காம்மா. அவன் என்ன சொன்னாலும் உனக்கு விளையாட்டு தாமடி. வினையும் தெரியுதுல விளையாட்டு தெரியுதுல, நான் பெத்து வச்ச மூத்ததுக்கு. அந்த மாட்டை எழுப்பி விட்டுட்டு வந்தேன், காலு கையும் கப்பா கப்பான்னு பெட்டில உருண்டுகிட்டு கிடந்துச்சு. என்ன வந்து சேர்ந்துருக்கா? இந்த ரெண்டாதான் பிறந்திருக்குது. ஐயா அம்மா, நெட்டலைக்கு நைட்டு முழுக்க படிச்சாமா. நீ பாத்தியா? நீ வேலை பார்க்குற அசதியில 9:30க்கெல்லாம் போய் படுத்து விடுற. அவன் முடிச்சுக்கிட்டு இருந்தாளா படிச்சுக்கிட்டு இருந்தாலும் உனக்கு தெரியுமா? அம்மா தங்கச்சியில உன்னை சொல்லிட்டா சப்போர்ட்டுக்கு வக்காலத்து வாங்க வந்து போடுறது. வந்துட்டேன் நானே, அது நானே. ஐயோ கடவுளே சிவா, யாருதான் நெட்டலைன்னு எனக்கு பேர் வச்சாங்களோ. ராத்திரி தூங்கும் போதும் நெட்டலையி 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 நொட்டலையின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மை டியர் மம்மி, கேட்குறேன், சும்மா உன் கண்ணுக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமோ உனக்கு? நான் படுத்திருந்தா என்ன, உனக்கு என்னன்னு கேட்குறேன். செத்த நேரம் தூங்கிட்டு வந்தா வந்துட்டு போறாளேன்னு விட்டா என்ன? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ மை டியர் சிஸ்டர். பாருங்க 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உருட்டி பரட்டி எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு அம்பிட்டு வேலையை விடிய முன்னாடி பார்த்து வச்சப்படுறா. அவனும் உங்க கூட பிறந்தவ தானே, அவளை பார்த்தாலும் திருந்தப்படாது. நீங்க அந்த ஈக்கு போட்டல்ல, நீ ஈக்கு போட மயிறு. துளசி அக்கா கோயிலுக்கு போனமா, அவங்க கூட மாட துணைக்கு போயிட்டு வாங்க. போங்க, யாராவது ஒருத்த போங்க, இல்லாட்டி 2 பேரும் போயிட்டு வாங்க போங்க. முடியவே முடியாது. ஏய் துளசி அக்கா, என்ன நக்கலா? சும்மா கடை பெத்தி அடி துளசி. 2 பேரும் ஒன்னு சொன்னாப்ல சேர்த்து பேச வச்சது மாதிரி முடியாதுன்னு கத்துறாளுங்க. கோயிலுக்கு போறதுக்கு அப்படி என்னவா உங்களுக்கு எல்லாம் சிரமா? ஐயோ அங்கிட்டு போமா, கடைக்கு போச்சொல்லு, எங்க வேணாலும் போச்சொல்லு. துளசி அக்கா சுத்துவா கோயில அத்தனை சுத்துவா, அதெல்லாம் காத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஐயோ அம்மா, நான் தான் சொல்றேன்ல, நான் போயிட்டு வரேன். அவளையம்மா சிரமப்படுத்துறேன். ஓய் என்ன, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? அப்ப காலையில நீ தூங்க விடாம ஆக்கிறதுக்கு முழு காரணம் நீதான். ஆமாடி, இவதான் காரணம். காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு நம்ம உசுர வாங்கிட்டு இருக்கா. ஐயோ இல்லங்கடி, நானே தான் போறேங்கிறேன், அம்மா தான் விட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன் பாருமா, நீ பண்ற வேலைனால அவங்க 2 பேரும் என்னைய கோயிக்கிறாளுங்க. அக்கா வாக்கா உனக்கா எம்பது நேரம்க்கா காத்துக்கிட்டு இருக்கிறது? சீக்கிரம் வர மாட்டியா? பெரிய புல்லட் வண்டியில வரும் நினைப்புக்கா உனக்கு. டேய் ஓனர்ங்கற மரியாதை கொடுத்து பேசு. ஓனர்ங்கற மரியாதை வேலைய விட்டு தூக்கி வச்சிட்டு கிழிச்சு போடுவேன். வாக்கா பெரிய வேலை. இங்க ஓனர் தொழிலாளி முதலாளி அதெல்லாம் எந்த டிஃபரெண்ட் கிடையாது. நீயும் நானும் ஒண்ணு. அவக்கல பைய வேலையில சிரமம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். இங்க முதலாளிங்கள தொழிலாளிங்கள எல்லாரும் ஒண்ணே உழைக்கணும்னு அதே எனக்கு ரிப்பீட் அடிக்கறாத்தியா? ஏய் மண்டபக்கா, ஏன்டா வரவே கூட்டிட்டு போவே சொங்கிட்டு போய் உங்களை இறக்கி விடுவாங்களா? என் முன்னாடி போய் கடையை திறந்து ஆவாதா? அக்கா எனக்கு ஒரு பைக் வாங்கிட்டான்னு சொன்னா நீ கேக்குறியா? கேட்க மாட்டேங்கிற. என்னால நடந்துலாம் போக முடியாதுக்கா. என்னது பைக்கா? ஆமா, கேட்டாலும் வாங்கி தந்துருவியாக்கும். சைக்கிள் காதுல பைக்குன்னு விழுந்துச்சாக்கும். மண்டபக்கா ஓவரா
வள பேசிக்கிட்டு இருக்காதக்கா. கடையை திறக்க லேட் ஆகுதுல. பிசினஸ் முக்கியம், டெவலப்மெண்ட் முக்கியம்க்கா. பிசினஸ் குறைஞ்சு போயிட போகுது. வாக்கா போ வச்சுக்கிறான். கிளம்பு வா. கரெக்டா இருக்கற மண்டபக்கா. கரெக்ட் லேட் அப்பனானு பெர்ஃபார்மன்ஸ்ல கரெக்டா பண்ணி புரியல. சரி அடுத்து அக்கா உன்னை கூடவே வச்சிருக்கேன். உனக்கு பைக் தரேன். பைக் தான பிரச்சனை. உன் கல்யாணத்துக்கு அக்கா கிஃப்ட் பைக் வாங்கி கொடுக்குறேன். சரியா? உன் பொண்டாட்டி வச்சிட்டு பின்னாடி ஓட்டி போறதுக்கு அக்கா கேரண்டி பைக் வாங்கி தரேன். சரியா? வா. எக்கோ செவந்தி அக்கா, பொண்ணு கிடைக்காது, இந்த மண்டபம் பொண்ணு கிடைக்காதுங்கிற தைரியத்தில் அடிச்சு விடுறியோ? உனக்கு என்னடா குறை? உனக்கு என்ன குறைன்னு கேக்குறேன். எவளாவது உன்னை வேணாம்னு சொல்லிடுவாளா? நான் விட்டுருவேனா? உன் அக்கா சும்மா இருப்பனா? புடிச்சு தரதனை இழுத்து வந்து தாலியை கட்டுற மண்டபம்னு சொல்லிட மாட்டேன். அவன் சூப்பர் பொண்ணு, உனக்கு ஏத்த பொண்ணோட சூப்பர் பொண்ணு பார்த்து போறேன். அக்கா நீ வாடா. ஆறா செவந்தி அக்கா பேச்ச, பொண்ணை தூக்கிட்டு வந்து மண்டபம் கட்டி வச்சிருமாம்ல. இதுக்காகவே செவந்தி அக்கா உன் கடையை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேக்கா. உன் கடை கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் உன் கடையில தான்க்கா இருப்பேன். கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சு போறேன். வா வண்டியில ஏறு வா. வர்ற மண்டபக்கா, இந்த உலகத்துல யாரும் அழகு அசிங்கம் அப்படிலாம் யாரும் இல்ல. உழைக்கணும். உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா காலம் வரைக்கும் கண் கலங்காம வச்சு உழைச்சு போடணும். அந்த அளவுக்கு உன் உடம்புல தெம்பு இருக்குல்ல, உன் மனசு அழகா இருக்குல்ல, அதுதான்டா மண்டபக்கா முக்கியம். எத்தியா யாரா சொல்லிட்டு போறாங்க, நீயே உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லலாமா? இன்னமா அக்கா முன்னாடி இப்படி சொல்லக்கூடாது. சரியா? அழகு என்ன அழகு, பெரிய அழகு. அக்கா மண்டபக்கா, ஏன் குரல் ஒரு மாதிரி ஆகுது? இங்க வர்ற மண்டபக்கா, என் தம்பி மண்டபக்கா என்னைக்கே அழகுதான். அப்படிலாம் மூஞ்சி வச்சுக்கிற செவந்தியக்காக்கு பிடிக்காது. செவந்தி அக்கா அழகு, நான் நடந்த நடையழகு, நான் பேசும் தமிழ் அழகு. செவந்தி அக்கா அழகுன்னு சொல்லி பிடிச்சி இன்னும் யார் சொன்னான்னு எனக்கு சொல்லாட்டி என்ன? ஐயா அழகு சொல்லணும், ஓவர் ஆடாத. இதுக்கு தான் நான் சொல்றதே இல்ல. சும்மா நில்லு. பாப்போம் வா, ஏறு வண்டியில ஏறு. சரிக்கா போலாம். ரைட் ரைட்டா? ஏறிட்டு ரைட் சொல்றா. நான் தான் போயிர போறேன். எக்கோ உன் வண்டியோட கண்டிஷன் எனக்கு நல்லா தெரியும்க்கா. நாலு பேர் முன்னாடி காண வரேன். நீ மூக்கிலே புடப்ப இருக்க, மூக்கிலே குத்தி போடுவேன். குத்தி பேசாம ஏறு. தங்கச்சி செவந்தியா, நில்லுமா. யார மண்டபக்கா கூப்பிடுறது? அழகானா குரல் தான் வருது. பாத்திமாப்பா. சொல்லுங்க பாய். தங்கச்சி செவந்தி, பாத்திமானால வர முடியல. எங்க வீட்டு அம்மா ஒரே நமப்பு. தங்கச்சி செவந்திக்கு போய் பணத்தை கொடுத்துருங்க. அதுதான் கடைக்கு வரலான்னு வந்தேன். வழியிலே நல்ல வேலை பார்த்துட்டேம்மா. ஐயோ என்ன பாத்திமாப்பா, அதுக்கு என்ன பாசறேன்? பணம் மெதுவா நீங்க அங்க வரும்போது மெதுவா தந்திருக்க வேண்டியதானே. அதுக்காக போய் கொண்டு ஓடியா இருக்கணுமாக்கா. இல்லப்பா கணக்கு விளக்குல வந்து பார்த்த வேலைக்கெல்லாம் சரியா இருக்கணும்ல. அருமையா சாப்பாடு செஞ்சிருந்தப்பா. எங்க வீட்டு பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. எப்படி இந்த வயசுல இதெல்லாம் கத்துக்கிட்டு பெரிய திறமசாலி பிள்ளைதாப்பா நீ. உன் சிரிப்பிலே தெரியுதுப்பா உன்னோட ஆர்வம். கலவையும் கத்து மரன்னு சொல்லுவாங்க, அது உனக்கு தான் பொருந்தும். நல்லா இருப்பா. ஆமா பாய், எங்க அக்கா அப்படித்தான். எல்லா விஷயத்திலயும் டாப் தான் எங்க அக்கா செவந்தி அக்கா. மண்டபக்கா சும்மா இருடா நீ வேற. செவந்தி எல்லா சமையலாட்டும் எல்லாம் பண்ணி குடிப்பியோ? இல்ல பாய், அதுக்கு ஏத்த சாமான் செட்டு பேர்ல பாத்திரத்துல மட்டும் இல்ல. சமையலுக்கு எல்லா பொருளையும் வாங்கிட்டு பாத்திரத்துல வாடகை எடுத்துக்கிட்டானா போய் சமைச்சு கொடுப்பேன். இது மாதிரி ஆர்டர் எது தெரிஞ்சது எது இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. அதுவே போதும். அதுதான் நீங்க எனக்கு தர பெரிய பாராட்டு. கண்டிப்பாப்பா. அப்புறம் சொல்லாம இருப்பனா? அதெல்லாம் நம்ம பக்கத்து எது வந்தாலும் உன்னை கண்டிப்பா உனக்கு சொல்லுவோம். ஐயோ நீங்க இந்த பணத்துக்காக இப்படி தூரம் வந்திருக்கீங்களா? அங்கிட்டு வரும்போது மெதுவா தந்திருக்கலாம். எனக்கு சங்கடமா இருக்குல்ல. ஐயோ செவந்தி, ஒரு சங்கடம் வேணாப்பா. ஆளு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்த, அப்புறம் பின்னாடி அந்த பையன் தெரியுறேன். அவங்களுக்குலாம் நீ கொடுக்கணும்ல. சரிப்பா இந்த வாங்கிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த சின்ன வயசுல இப்படி திறமை, இப்படி புத்திசாலித்தனம். சரிப்பா நல்ல திறமைசாலி பிள்ளைதான் நீ. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாய். சரிப்பா அப்ப வரட்டா? பார்த்து போங்க. சரிங்க பாத்திமாப்பா, பார்த்து போங்க. செவந்தி கையில பொண்ணமலையால பொழியுது.